திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 30. சம்புவரையர்கள் காஞ்சியை தங்கள் வசம் கொண்டு வந்தனர். அவர்களிடமிருந்து வேணாடு, அதாவது தற்பொழுது கொல்லம் என்று அழைக்கப்படுவது, ரவிவர்மன் குலசேகரன் காஞ்சியை கைப்பற்ற அவனிடமிருந்து காகதிய மன்னன் பிரதாபருத்ரன் காஞ்சியை வசப்படுத்தினான். இப்படி காஞ்சி நகரம் பல ஆட்சியாளர்களிடையே கைமாறிக்கொண்டே இருக்க அதன் ஆலயங்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாயின. தொடர்ந்து காஞ்சியை கைப்பற்ற ராஜ்யங்கள் கோயில் செல்வங்களை கொள்ளையடிக்க ஆலயங்களை நடத்துவதே பெரும் பாடாக இருந்தது. கிபி 1361 மதுரை சுல்தானில்களை விரட்டிய விஜயநகர மன்னரின் தளபதி குமார கம்பண்ணா செஞ்சிமலையின் சந்திரகிரியில் மறைந்திருந்த திருவரங்கம் நம்பெருமாளை மீட்டு திருவரங்கம் கொண்டு சென்றார். அதேபோல் அவர் காஞ்சியில் அத்திவரதரையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று காஞ்சி கோயில் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்க, தொடர்ந்து கலாபங்களால் அத்திவரதரை பற்றியும் உக்ரோதியத்தை பற்றியும் மறந்து இருந்தவர்கள் மீண்டும் அதை தேடத் தொடங்கினர். தலைமுறைகள் மாறிப்போனதால் அத்திவரதரை பற்றி அநேகம் பேர் அறிந்திருக்கவே இல்லை. விஜயநகர ஆட்சியாளர்கள் ஆலய செயல்பாட்டினை சீர்படுத்தி வைத்தனர். கிபி 1361 முதல் 1645 வரை காஞ்சி விஜயநகர ஆட்சியாளர்கள் வசம் இருந்தது. வரதராஜர் ஆலயத்தில் இன்றும் குமார கம்பண்ணாவை பற்றிய கல்வெட்டுகள் உள்ளன. கைலாசநாதர் ஆலயத்திலும் விஜயநகர ஆட்சியாளர்கள் செய்த திருப்பணிகளை பற்றிய கல்வெட்டுகள் உள்ளன. சுல்தான் படைகளால் ஆலயத்தில் நின்று போயிருந்த திருவிழாக்களை குமார கம்பண்ணா மீண்டும் துவக்கி வைத்தது வரதராஜ பெருமாள் மற்றும் கைலாசநாதர் கோயில் கல்வெட்டுகள் கூறுகின்றன. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் விஜயநகரா கிங்ஸ் ஹரிஹரா டு தேவராயா டு கிருஷ்ணதேவராயா, அச்சுத தேவராயா, ஸ்ரீரங்கா 1 and Venkada 2 are in city. Harihara 2 endowed grants for favor of Varadaraja Perumal temple in the 15th century. Kanjipuram was invaded by the Velama Nayaka in 1434, the Gajapati kingdom in 1463 to 1465 and 1474 to 75, and the Brahmi Sultana is about 1480. A 1467 inscription of Virupaksharaya II mentions a cantonment in the vicinity of Kanchipuram in 1486. Saluva Narasimha Devaraya, the governor of Kanchipuram region, overthrew the Sangam dynasty of Vijayanagara and founded the Saluva dynasty. Like most of his predecessors, Narasimha donated generously to Varadaraja Perumal temple. Kanchipuram was visited twice by the Vijayanagara king Krishnadevaraya, considered to be the greatest of the Vijayanagara rulers, and 16 inscriptions of his time are found in Varadaraja Perumal temple. The inscriptions are in 4 languages: Tamil, Telugu, Kannada and Sanskrit. Recorded generously the Tuluva kings or their contributions along with those of their nobles towards the upkeep of the shrine. His successor Achyuta Devaraya reportedly had himself weighed against pearls in Kanchipuram and distributed the pearls amongst the poor. Throughout the second half of the 16th and first half of 17th centuries, the Arvayadu dynasty tried to maintain a semblance of authority in the southern parts after losing their northern territories in Battle of Talikota. Venkata II tried to receive the Vijayanagara Empire, but his kingdom relapsed into the confusion after his death and rapidly fell apart after Vijayanagara king Sriranga III's defeat by Golconda and Bijapur Sultanates in 1646. After the fall of Vijayanagara Empire, Kanchipuram endured over 2 decades of political turmoil. Thanks for watching. குழப்பங்களும் கலவரங்களும் அதிகரித்து கொண்டே போக அத்திமலை தேவனை காஞ்சி முற்றிலும் மறந்தே விட்டு இருந்தது. அப்பொழுது கிபி 1688 துவக்கத்தில் காஞ்சிக்கு ஆபத்து ஏற்பட்டது. கோல்கொண்டா மன்னன் ஜாம்ஷித்தின் தளபதி மிர்ஜூம் ஷா பெரும் படையுடன் காஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவனது குறி தேவராஜ பெருமாளின் ஆபரணங்கள்தான். குறிப்பாக உக்ரோதயம் என்கின்ற ஸ்ரீதளமணியையே குறிவைத்து வந்தான்.
கோல்கொண்டா காஞ்சி. 16ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் குதுப்புல் முல்க் என்கின்ற இளைஞன் பாரசீகத்திலிருந்து அல்லாகுலி என்கின்ற தன் சிற்றப்பனுடன் மற்ற உறவினர்களுடன் தில்லிக்கு வந்தான். தெற்கே வந்த முல்க் இங்கே பாமினி சுல்தான் முகமது ஷாவுக்கு போர்ப்படை தளபதியாக திகழ்ந்தான். பாமினி ஆட்சி விழுந்ததும் குதுப்புல் முல்க் கோல்கொண்டாவை கைப்பற்றினான். தன் பெயரை குதுப் ஷா என்று மாற்றிக்கொண்டு குதுப் ஷாஹி பரம்பரையை தோற்றுவித்தான். கிபி 1543 தன் குலுமண்டபத்திற்கு தன் மகன் ஜம்ஷத்துடன் சென்று கொண்டிருந்த சுல்தான் குதுப் ஷாவை அவனது மகன் ஜம்ஷத் திடீரென்று தன் வாளினால் வெட்டி கொன்றுவிட்டு தன்னையே சுல்தானாக பிரகடனப்படுத்தி கொண்டான். தன் தந்தையை கொன்று அரியணை கைப்பற்றிய ஜம்ஷத் அதிக நாள் ஆகவில்லை. அவன் நாட்டை நிறைய நாட்கள் ஆளவில்லை. 5 வருடங்களில் புற்றுநோய் வந்து அவன் மரணமடைய அவனது மகன் சுல்தானாக பதவியேற்றான். பதவியேற்ற அவன் என்ன ஆனான் என்றே தெரியாத நிலையில் காணாமலேயே போய்விட்டான். அதன் பின் சுல்தான் இல்லாத கோல்கொண்டாவிற்கு மூத்த அதிகாரிகள் கூடி ஒரு சுல்தானை தேர்ந்தெடுத்தனர். அவன் பெயர் இப்ராஹிம் குல் என்பதாகும். இப்ராஹிம் குல் பொக்கிஷங்களின் மீது ஆசை கொண்டவன். ஆலயங்களில் உள்ள ஆபரணங்களை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பான். தனது ஆலோசகர்களாக 2 இந்துக்களை அவன் நியமித்தான். இப்ராஹிம் குல் அவர்களின் பெயர் மாதண்ணா மற்றும் அக்கண்ணா. அவர்களின் பணியே ஆலயங்களில் உள்ள செல்வங்களை பற்றி இப்ராஹிம்க்கு எடுத்துச் சொல்லுவதுதான். அப்படி ஒரு நாள் இரவு சுல்தான் இப்ராஹிமுடன் பேசும் பொழுது தான் அத்திமலை தேவனின் ஆபரணமான ஸ்ரீதளமணியை பற்றி கூற சுல்தானின் கண்கள் பேராசையினால் மலர்ந்து விரிந்தன. உக்ரோதயம் பறிபோனது. கிபி 1648 எச்ச நேத்திர கண்கள் என்கின்ற இந்த பூமியில் கிடைக்காத கற்களால் செய்யப்பட்டதுதான் ஸ்ரீதளமணி. அது மிகவும் விலைமதிப்பில்லாதது. எங்கள் கடவுளான அத்திமலை தேவனுக்கு குபேரன் என்கின்ற செல்வத்துக்கு அதிபதியான தேவன் அதை அணிவித்தான். அந்த ஆபரணத்திற்காக ஒரு போர் நடைபெற்றிருக்கிறதே என்று பார்த்து கொள்ளுங்களேன். பல ராஜ்யங்களைச் சுற்றி கடைசியில் மீண்டும் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்து விட்டது என்று அண்மையில்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மாதண்ணா கூற இப்ராஹிம் குல் வியப்பின் உச்சிக்கே போய்விட்டான். நீ அந்த ஆபரணத்தை பார்த்திருக்கின்றாயா? சுல்தான் கேட்க தக்கண்ணா தலையசைத்தான். என் மனைவி காஞ்சியைச் சேர்ந்தவள்தான். சென்ற முறை பார்த்த பொழுது பெருந்தேவி அம்மனின் கழுத்தில் அதை சூட்டியிருந்தார்கள். நீலக்கல் ஹாரம். அந்த கல் மட்டும் கருநீலத்தில் ஒரு திலகத்தின் வடிவில் இருக்கும். மிகவும் அழகாக இருக்கும். பார்க்கும் பொழுதே கண்ணை பறிக்கும். தக்கண்ணா கூறினான். சுல்தானின் இதயத்தை உற்சாகம் கவ்விக்கொண்டது. அவனது பொழுதுபோக்கே விலை மதிப்பற்ற வைரங்களையும் வைடூரியங்களையும் பொக்கிஷங்களையும் வசப்படுத்துவதுதான். ஸ்ரீதளமணி என்கின்ற உக்ரோதயத்தை பற்றி தெரிந்து கொண்டு விட்ட பிறகு அவனால் அதை கைப்பற்றாமல் இருப்பதற்கு முடியுமா? மிர்ஜூம் ஷாவை அழைத்து வாருங்கள், தனது ஏவலாளிடம் கோல்கொண்டா கூற தளபதி மிர்ஜூம் ஷா சுல்தானின் முன்பாக வந்து நின்றான். படைகளுடன் உடனே காஞ்சிக்கு புறப்படு. உனது இலக்கு ஆலய ஆபரணங்கள், குறிப்பாக வரதராஜ ஆலயத்தில் உள்ள ஸ்ரீதளமணி. அதன் இன்னொரு பெயர் உக்ரோதயம். மிகவும் விலைமதிப்பில்லாத நீலக்கல் ஹாரம். அதை எப்படியாவது கைப்பற்றி கொண்டு வா. சுல்தான் இப்ராஹிம் குல் கட்டளையிட பணிவுடன் விடைபெற்று கொண்டான் மிர்ஜூம் ஷா. வலுவிழந்திருந்த விஜயநகர வீரர்களை எளிதாக வென்று முதலில் பூந்தமல்லி மற்றும் செங்கல்பட்டை கைப்பற்றியவன் அங்கிருந்து காஞ்சிக்கு படையெடுத்தான். வரதராஜர் ஆலயம் அன்று கலகலப்புடன் காணப்பட்டது. கார்த்திகை மாதம் என்பதால் பெருந்தேவியை தரிசிக்க திரளாக பெண்கள் வந்திருந்தனர். திடீரென்று ஆலய வாசலில் பரபரப்பு. கோல்கொண்டா படைகள் ஆலயத்தை நோக்கி வருகின்றன. யாரோ அலறினார்கள். ஆலயத்தின் கிழக்கு வாயில் கதவுகள் மூடப்பட்டன. பிறகு மேற்கு வாயில் கதவுகளும் அவசர அவசரமாக மூடப்பட்டன. பெண்கள் அனைவரும் திட்டிவாசல் வழியாக வெளியேற்றப்பட்டனர். பட்டர்கள் எல்லோரும் அவசரமாக ஆராதனை விக்கிரகங்களை பத்திரப்படுத்த தொடங்கினர். நேராக ஆலயத்தின் கிழக்கு வாயிலின் முன்பாக தன் புறவியில் வந்த மிர்ஜூம் ஷா ஆலய கதவுகளை தகர்க்க துவங்க கதவுகள் பெயர்ந்து விழுந்தன. அவனது படைகள் ஆலயத்திற்குள் நுழைந்தன. கிழக்கு வாயில் மகாமண்டபத்தை இடித்து தரைமட்டமாக்கிய மிர்ஜூம் ஷா ஆலய அதிகாரிகளை வரச் சொன்னான். ஆலய அதிகாரிகளும்
முக்கிய பட்டர்களும் மிர்ஜூம் ஷாவின் முன்பாக அச்சத்துடன் நின்றனர். அவர்களை அலட்சியமாக நோக்கினான் மிர்ஜூம் ஷா. என் நோக்கம் இரத்த களரி அல்ல. ஆலயத்திற்கோ உங்கள் ஆராதனை தெய்வங்களுக்கோ என்னால் பிரச்சனை ஏற்படாது. ஆனால் உங்கள் ஆலயத்தில் உள்ள ஆபரணங்களை மட்டும் ஒன்று விடாமல் திரட்டி என்னிடம் ஒப்படைத்து விட வேண்டும். மறுத்தீர்களானால் உங்களை வெட்டி கொள்வோம். எனவே உங்களது உயிரை பொக்கிஷமாக கருதப் போகிறீர்களா அல்லது ஆலய ஆபரணங்களையா? மிர்ஜூம் ஷா கேட்டான். அத்திமலை தெய்வமே, ஏன் எங்களுக்கு இந்த சோதனை? மனதிற்குள் அழுது கொண்டிருந்த ஆலய அதிகாரி ஜெயதீர்த்தர் தன் கஜானா அதிகாரியை பார்த்து தலையசைத்தார். தொடர்ந்து கஜானாவில் பாதுகாக்கப்பட்டு இருந்த அத்தனை ஆபரணங்களும் மிர்ஜூம் ஷாவின் முன்பாக எடுத்து வைக்கப்பட்டன. அனைத்தையும் வைத்துவிட்டு கையை கட்டி நின்றார் கஜானா அதிகாரி. அனைத்து ஆபரணங்களும் இங்கே உள்ளனவா? மிர்ஜூம் ஷா கேட்டான். அனைத்தும் உள்ளன, ஜெயதீர்த்தர் கூறினார். இவற்றில் ஸ்ரீதளமணி என்கின்ற நீலக்கல் ஹாரத்தை எனக்கு எடுத்து காட்டுங்கள், மிர்ஜூம் ஷா கேட்டான். பட்டர் ஒருவர் முன் வந்து உக்ரோதியத்தை எடுத்து மிர்ஜூம் ஷாவிடம் நீட்ட அதை வாங்கி பார்த்த அவனுடைய கண்கள் வியப்பில் விரிந்தன. உங்கள் உயிரை விட இது பெருத்த பொக்கிஷமாக இருக்கிறதே. நானாக இருந்தால் என் உயிரைத்தான் தருவேன். இந்த பொக்கிஷத்தை தரமாட்டேன் என்றவன் அந்த ஸ்ரீதளமணியை எடுத்து தன் பையில் பத்திரப்படுத்தி கொண்டான். பாஸ்லுல்லாஹ் தனது துணை தளபதியை அழைத்தான். காஞ்சியில் இனி கோல்கொண்டாவின் பிரதிநிதியாக நீ ஆட்சி செய். நமது படைகளில் ஒரு பகுதி இங்கே இருக்கும் என்று கூறிவிட்டு தான் கொள்ளையடித்த ஆபரணங்களோடு மீண்டும் கோல்கொண்டாவுக்கு திரும்பினான் மிர்ஜூம் ஷா. அத்திக்கில் அத்தி, இத்திக்கில் இத்தாலி. எலிசபெத் வாரணசி நிலை கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். இந்த அழகுக்கு ஏற்றவன்தானா தனக்கு மனம் பேசப்பட்டிருக்கும் ஸ்பெயின் மன்னர் 5ஆம் பிலிப்? மேட்ரிட் நகருக்கு வந்து எங்கள் மன்னரை மணந்து கொள்ளுங்கள், ஸ்பெயின் நாட்டின் இத்தாலிய தூதுவர் கார்டினல் அல்பிரியோனி வேண்டுகோள் விடுத்தார். என் பேரழகை கவனித்தீர்கள் அல்லவா? நான் மேட்ரிட் நகரம் வந்து உங்கள் மன்னரை மணந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு தக்கவாறு என்னை அலங்கரித்து கொள்ள ஆபரணங்கள் வேண்டும். உங்கள் ஸ்பெயின் நாட்டு அரசிகள் யாருமே இதுவரை அணியாத ஆபரணங்களை எனக்கு அணிவித்தால்தான் நான் ஸ்பெயின் தலைநகரம் மேட்ரிட்டுக்கு வந்து உங்கள் பிலிப்பை மணந்து கொள்வேன், பிடிவாதத்துடன் கூறினாள் எலிசபெத் பார்னசே. இத்தாலிய இளவரசி பார்னசேயின் நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டான் பிலிப். ஆனால் திருமணத்தை செய்து கொள்ளுவோம். நான் உலகிலேயே விலைமதிப்பில்லாத ஆபரணங்களை உனக்கு சூட்டிய பிறகு நீ மேட்ரிட் நகர் வந்தால் போதும் என்றான் பிலிப். எலிசபெத்தின் பேரழகை வேறு எந்த நாட்டு மன்னராவது அள்ளிக்கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்கின்ற கவலையில் இந்த யோசனையை செய்தான் பிலிப். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி 1714ஆம் ஆண்டு பிலிப்புக்கும் எலிசபெத் பார்னசேவுக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு மணமகன் பிலிப் வரவில்லை. அவரது தூதுவர் ஒருவர் மாப்பிள்ளை ஸ்தானத்தில் நின்றார். பார்மா என்கின்ற இத்தாலிய நகரத்தில் திருமணம் நடந்தது. பார்மாவில் இத்தாலிய தூதர் கார்டினல் அல்பிரியோனி, இளவரசி அரன்சிஸ், பார்மா மேயர் அல்ஃபாலேசியா ஆகியோர் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. எலிசபெத் பார்னசே தனது மனைவியாகிவிட்டாள் என்பது தெரிந்ததும் அவளுக்காக பல ஆபரணங்களை வாங்கி அனுப்பினான். எந்த ஆபரணமும் அவளை கவரவில்லை. பிறகு இந்தியாவில் கோல்கொண்டா ராஜ்யத்தின் வைரங்களை பற்றி அறிந்து அங்கே அபூர்வ வைரக்கற்கள் வாங்குவதற்கு தூதுக்குழுவை அனுப்பினான். தனக்கு அறிமுகமாகி இருந்த கிழக்கித்திய கம்பெனி நண்பர்களின் மூலம் ஏலத்திற்கு வந்த கோல்கொண்டா நகைகளை தன் மனைவி எலிசபெத் பார்னசேவுக்காக வாங்கினான் பிலிப். அதை தவிர பல விலை மதிப்பில்லாத வைரங்களையும் வாங்கினான் அவன். அதில் நீலக்கல் ஹாரம் ஒன்று அவனை மிகவும் கவர்ந்தது. அத்திமலையானுக்கு குபேரன் அளித்த ஸ்ரீதளமணி உக்ரோதயமாக மாறி பிறகு நீலக்கல் ஹாரமாக பார்த்திப பல்லவனாலும் கல்பலதாவாலும் பெருந்தேவிக்கு சமரிக்கப்பட்டு மிர்ஜூம் ஷாவால் கொள்ளையடிக்கப்பட்டு இப்பொழுது ஸ்பெயின் மன்னர் 5ஆம் பிலிப்பால் தன் ஆசை மனைவிக்கு திருமண பரிசாக வழங்கப்பட்டது. அதற்கு ராயல் ப்ளூ பார்னசே என்று தன் மனைவியின் பெயரையே வைத்தான் பிலிப். அத்திமலையானுக்கு அணிவிக்கப்பட்ட ஸ்ரீதளமணி உக்ரோதயமாக மாறி பிறகு நீலக்கல் ஹாரமாக மாறி இப்பொழுது ராயல் ப்ளூ பார்னசேவாக ஸ்பெயின் மன்னர் 5ஆம் பிலிப் கையில் தவழ்ந்தது. மனைவி எலிசபெத் பார்னசேவை அசத்தி அவளை மேட்ரிட் நகருக்கு வரவழைக்க நினைத்த பிலிப் 12 கப்பல்கள் முழுவதும்
தான் உலகிலிருந்து தருவித்திருந்த பொக்கிஷங்களையும் ஆபரணங்களையும் நிறைத்து தன் மனைவி எலிசபெத் பார்னசேவுக்கு அனுப்பினான். ஒரு அழகிய பெண்ணை முதல் கப்பலில் அமர வைத்து அவளது கையில் ராயல் ப்ளூ பார்னஸே வைக்கப்பட்டிருக்கும் தங்கப்பெட்டகத்தை கொடுத்தான். என் மனைவிக்கு என் அன்பளிப்பு என்கின்ற வாசகம் அந்த பெட்டகத்தில் பதிக்கப்பட்டது. உக்ரோதயத்தின் வீரியம் பாவம் பிலிப்புக்கு எப்படி தெரியும்? கேப்டன் ஜெனரல் ஆண்டோனியோடே எச்சவேஸ்வே ஜபீசா மற்றும் கேப்டன் டான் ஜுவான் எஸ்டாபெண்டே உபில்லா என்கின்ற 2 கப்பல் தலைவர்களின் தலைமையில் 12 கப்பல்கள் இத்தாலிக்கு புறப்பட்டன. 3 வருடங்களாக இந்த கப்பல்களில் பொக்கிஷங்கள் நிறைத்து வந்தான் பிலிப். கப்பல்கள் ஸ்பெயின் நாட்டிலிருந்து புறப்பட்ட ஆண்டு மேட்ரிட் நகரை திரண்டு வந்து கப்பல்களை வழி அனுப்பியது. ஜூலை 30 12 கப்பல்களும் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தன. அன்று ஹஸ்த நட்சத்திரமாக இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை ஸ்ரீதளமணியின் யட்ச நேத்திரங்கள் கண்களை திறந்ததோ? ஒரு கடுமையான சூறாவளி 12 கப்பல்களையும் தாக்க எல்லா கப்பல்களும் கடலில் மூழ்க அனைத்து பொக்கிஷங்களுக்கும் நீருக்கு அடியிலேயே மறைந்தன. வேரோ பீச், ஃப்ளாரிடா என்கின்ற பகுதியில் இந்த விபத்து நடந்தது. அதன் பிறகு ஸ்ரீதளமணி என்கின்ற உக்ரோதயம் உலகத்தின் பார்வையில் இருந்து மறைந்தே போனது. உக்ரோதயத்தை இழந்த காஞ்சி அத்திவரதனை எப்படி மீட்டது என்பதை வரும் காலம்தான் கூறும். சரித்திரத்தை கைப்பற்றிய சத்ரபதி. கிபி 1676 ஷியாப்ரியாவைச் சேர்ந்த கோல்கொண்டா படைகளுக்கும் சன்னி பிரிவைச் சேர்ந்த பிஜப்பூர் சுல்தான்களுக்கும் கடும் போர் மூண்டது. பிஜப்பூர் சுல்தானின் படைகள் காஞ்சியை படைத்து எடுத்து வந்து முற்றுகையிட்டனர். அவர்களை கோல்கொண்டா சுல்தானால் சமாளிக்க இயலவில்லை. வேறு வழியின்றி சத்ரபதி சிவாஜியின் உதவியை நாடினார் கோல்கொண்டா சுல்தான். தன் மராட்டிய படைகளுடன் காஞ்சிபுரம் வந்த சத்ரபதி சிவாஜி கோல்கொண்டா ஆட்சியை கைப்பற்றி ஆட்சியை ஸ்திரப்படுத்தினார். அப்பொழுது அத்தியூர் வரதராஜரின் ஆலயத்திற்கு சென்றவர் அதன் பிரம்மாண்டத்தைக் கண்டு மலைத்து விட்டார். தன் படையினரை கொண்டு ஆலயத்தை தூய்மை செய்தவர் வரதராஜனை தொழுதுவிட்டு அங்கிருந்து செஞ்சி மலைக்கோட்டைக்கு சென்றார். பாரத பூமியிலே தான் கண்ட கோட்டைகளிலேயே சிறந்து விளங்கியது செஞ்சிக்கோட்டை என்று பாராட்டி மகிழ்ந்தார். பல்லவருக்கு பின் சோழர், பின் பாண்டியர், ஹொய்சலர், வேணாடு மன்னர், காகதீயர், சம்புவரையர், கோல்கொண்டா, விஜயப்பூர் என்று போக வரும் ராஜ்யங்களுக்கெல்லாம் புகலிடம் அளித்த காஞ்சி ஒரு சத்திரமாகவே திகழ்ந்தது. சத்ரபதி சிவாஜி காஞ்சியை கைப்பற்றி மீண்டும் கோல்கொண்டா ஆட்சியை ஸ்திரப்படுத்தியதும் நிலையான ஆட்சி அமையும் என்று எதிர்பார்த்தார்கள் காஞ்சி மக்கள். ஆனால் அவர்களை அதிர்ச்சி அடையச் செய்யும் செய்தி ஒன்று விரைவிலேயே காஞ்சிக்கு வந்தது. முகலாய காஞ்சி. காஞ்சியில் அத்திமலை சிலை ஒன்று உள்ளது. மிகவும் ஆற்றலை தரும் சிலை அது. காஞ்சி ஆலயங்களில் எல்லா சிலைகளும் ஸ்வர்ணத்தால் வடிக்கப்பட்டது என்கின்ற தகவல்களை கேள்விப்பட்ட முகலாய மன்னன் அவுரங்கசீப் தன் படைகளை காஞ்சியை நோக்கி அனுப்பினான். ஏற்கனவே கோல்கொண்டா சுல்தானிடம் சிக்கியிருந்த காஞ்சிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக முகலாய படையெடுப்பும் திகழ்ந்தது. அவுரங்கசீப்பின் படைகள் முதலில் பூந்தமல்லியை நோக்கி வந்தன. அப்பொழுது காஞ்சியின் சுபேதாராக செங்கல்பட்டில் தன் தலைமையகத்தை வைத்திருந்தார். முகலாய படைகள் பூந்தமல்லியை கைப்பற்றி தங்கள் கொடியை பூந்தமல்லி கோட்டையின் உச்சியில் ஏற்றினர். சத்ரபதி சிவாஜி தன் மகன் சாம்பாஜியை செஞ்சிக்கோட்டையில் தங்க வைத்திருந்தார். அவர் மராட்டிய படைகளை திரட்டி கொண்டு செங்கல்பட்டை நோக்கி வந்து முகலாயர்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தினார். சத்ரபதியின் தளபதி சந்திரோஜி ராயன் என்பவன் முகலாயர்களை எதிர்கொண்டார். காஞ்சியை காப்பாற்ற சந்தோஜி ராயன் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பலன் அளிக்கவில்லை. 2000 குதிரை வீரர்கள் மற்றும் 5000 காலாட்படை வீரர்கள் இருந்தும் சந்தோஜியினால் வெல்ல முடியவில்லை. இவர்களது போரினால் காஞ்சி நிறைய அழிவுகளை சந்தித்தது. கிபி 1688 வரதராஜ பெருமாள், காமாட்சி அம்மாள் மற்றும் ஏகாம்பரநாதர் விக்கிரகங்களின் சிலைகள் தெற்கே எடுத்துச் செல்லப்பட்டன பாதுகாப்பிற்காக. கிபி 1689 சம்பாஜியை கைது செய்த அவுரங்கசீப் அவரை சித்திரவதை செய்து கொன்றுவிட்டார். சம்பாஜியின் மகன் ராஜாராம் செஞ்சியின் அரசனாக பதவியேற்றான். ஒரே படையெடுப்பில் முகலாயர்
பீஜப்பூர், கோல்கொண்டா மற்றும் காஞ்சியை கைப்பற்றிவிட்டனர். தொடர்ந்து மதுரை மற்றும் மைசூர் ராஜ்யங்களை குறிவைத்தான் அவுரங்கசீப். செஞ்சி, மதுரை, மைசூர் என்று அனைத்து பகுதிகளையும் கைப்பற்றி சூல்பிகர் கான் என்கின்ற தளபதியை கர்நாடக பிரதேசின் நவாபாக அறிவித்தான். அவனுக்கு பிறகு தோத்கான் நவாபாக பதவியேற்றான். தோத்கான் ஆர்காட்டை தலைநகராக மாற்றி கிபி 1710 அவன் தலைமை அதிகாரி சயீர் முசாபர் சத் உல்லாகான் என்பவன் பதவியேற்க அவனது தலைமையாக ராஜா தோடர்மால் திகழ்ந்தார். கிபி 1688 கோல்கொண்டா உபதளபதி பஸ்லுல்லாஹின் கடுமையான ஆட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த காஞ்சிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் தகவல் ஒன்று காற்றில் கசிந்து வந்தது. கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் விழுந்து தவித்து கொண்டிருந்தவன் தீயில் விழுந்தால் எப்படி இருக்கும் என்பதே அந்த செய்தி காஞ்சி மக்களுக்கு கிடைத்தபோது இருந்தது. தட்சிணத்தில் உள்ள ஆலய விக்கிரகங்களை குறிவைத்தான் மொகலாய மன்னன் அவுரங்கசீப். குறிப்பாக காஞ்சி ஆலயத்தில் அதிசயம் மிக்க ஒரு அத்திமரச் சிலை இருப்பதாக அவன் அறிய காஞ்சியை நோக்கி பெரும் படையை அனுப்பினான். கோல்கொண்டா முஸ்லிம்களோ ஷியா பிரிவினைச் சேர்ந்தவர்கள், பிஜப்பூர் முஸ்லிம்களோ சன்னி பிரிவைச் சேர்ந்தவர்கள். இருவருக்கும் அடிக்கடி போர் முன்னு கொண்டிருக்க இந்த நிலையில் எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்ப்பது போல் அவுரங்கசீபின் படைகள் காஞ்சியை நோக்கி வருவதை அறிந்ததும் கோல்கொண்டா உபதளபதி ஆலய அதிகாரிகளை அழைத்தான். எங்களைப் போல ஆபரணங்களை மட்டும் குறிவைப்பவர்களல்ல முகலாயர்கள், உங்கள் விக்கிரகங்களையும் குறிவைத்துள்ளனர். என்னால் அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய இயலாது. உங்கள் ஆலயங்களையும் விக்கிரகங்களையும் நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தன் கைகளை கழுவிவிட்டான். அன்றாடம் கோயில்களிலிருந்து வரி மற்றும் திரைகளை வசூலித்து கொண்டிருப்பவன் போர் என்றதும் தன் பொறுப்புகளை தட்டி கழிப்பதைக் கண்டு ஆலய அதிகாரிகள் திடுக்கிட்டு நின்றனர். வரதராஜர் ஆலயத்தின் அதிகாரி அம்பி சுந்தரராகவர் பட்டர்களை அவசரமாக அழைத்தார். முகலாய படைகள் நம் ஆலயத்தை குறிவைத்து வருகின்றன. கோல்கொண்டா ஆட்சியாளர்கள் எங்களிடம் உதவியை எதிர்பார்க்காதீர்கள் என்று கூறிவிட்டனர். எனவே வேறு வழி இல்லை. மேனா பல்லக்கு ஒன்றை தயார் செய்யுங்கள். தேவராஜ பெருமாளை பல்லக்கில் சுமந்து கொண்டு தெற்கே செல்வோம். முகலாய படைகள் காஞ்சியை விட்டு நீங்கியதும் திரும்பி வருவோம் என்றார். இது என்ன சோதனை? ஒரு வயதான பட்டர் கண்ணீர் உகுத்தார். ஏற்கனவே ஆதி அத்திவரதனை பிரிந்து ஸ்ரீ வரதநாராயணை அத்திவரதராக ஆராதனை செய்து வருகிறோம். இந்த நிலையில் உற்சவர் தேவப்பெருமாளையும் விட்டு பிரிந்து நாங்கள் எப்படி இருப்போம்? இன்னும் பல பட்டர்களும் புலம்ப அவர்களை அம்பி சுந்தரராகவர் அடக்கினார். அழுது புலம்ப நேரமில்லை. முகலாய படைகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் இன்றிரவே தெற்கே பயணமாகின்றோம் என்ற அதிகாரி 15 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்தார். ஒரு கோயில் அதிகாரி, 2 பட்டர்கள் பிரபந்தம் சொல்ல, ஒரு பரிசாரகர், ஒரு மடைப்பள்ளி சமையல்காரர், காவலுக்கு 4 சிமிகையை சுமந்து செல்ல 4 தீப்பந்தம் ஏந்திட ஒருவன் என்று 15 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. குழுவின் தலைவராக தன்னையே அறிவித்து கொண்டார் அம்பி சுந்தரர். அன்று இரவே புறப்பட வேண்டும் என்று குழு உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். பிரபந்தம் கூறுவதற்கு கூரம் கோவலாச்சாரியான் என்பவரும் பட்டர்கள் மணவாளனும் வாசுதேவனும் புறப்படுவதற்கு தயாராயினர். கதவுடன் கூடிய பெட்டி பல்லக்கு சந்நிதிக்கு வந்தது. ஸ்ரீதேவியும் பூதேவியும் சிவிகையில் எதிரெதிர் பக்கமாக வைக்கப்பட தேவப்பெருமாள் என்கின்ற வரதராஜர் அவர்களை நோக்கி நின்றார். ஆபரணங்கள், புஷ்பங்கள் என்று எந்தவித அலங்காரங்களும் கிடையாது. மதுசூதனன், மாயவன், சிங்கன், தாடாளன் என்கின்ற 4 கட்டுமஸ்தான இளைஞர்கள் கையில் வாட்களுடனும் தடிகளுடன் காவலுக்கு நிற்க 4 சிவிகை தாங்கிகள் எச்சரிக்கை என்று கூறிவிட்டு சிவிகையை சுமந்து ஆலயத்தின் வாயிலை நோக்கி செல்ல மக்கள் கூட்டம் அலைமோதியது. தேவப்பெருமாளே வரதா, இப்பொழுது சென்றால் எப்போது வருவீர்கள்? அத்தியூர் வாசிகள் கண்ணூரும் கம்பலையுமாக பரதனை வழி அனுப்பினர். காஞ்சியில் எவ்வளவோ குழப்பங்களும் போர்களும் நிகழ்ந்தபோது கூட நீங்கள் கிளம்பியது இல்லையே, இப்பொழுது ஏன் எங்களை விட்டு செல்கின்றீர்கள்? பெண்கள் கதறினர். தேவப்பெருமாள் வரதர் பதில் கூறாமல் சிவிகையில் உள்ளே எட்டி பார்த்தவர்களை நோக்கி புன்னகையுடன் விடைபெற்று கொண்டிருந்தான். முகலாயர்களுக்கு பயந்தா அவன் போகின்றான்? இல்லையே, அவன் எதற்காக காஞ்சியை விட்டு போகின்றான்? நினைவிருக்கின்றதா? காஞ்சியை விட்டு நீங்கும் ராமானுஜர்
திருக்கச்சி நம்பியிடம் கேட்டாரே, அத்திமலையான் எங்கிருக்கிறான், அவனை மீட்பது எப்போது என்று கேட்டு வரதரின் பதிலை கேட்டிருந்தான் அல்லவா? அப்பொழுது வரதன் கூறியது நினைவிருக்கிறதா? வார்த்தெடுக்கப்பட்டவன் சென்று வேர்விட்டவனை மீட்டு வருவான். வார்த்தெடுத்த சிலை தேவப்பெருமாள் அல்லவா? காஞ்சியில் வேர்விட்டவன் தேவ உடும்பர அத்திமலையான் சிலை அல்லவா? அதற்காகத்தான் இதோ வார்த்தெடுக்கப்பட்டவன் புறப்பட்டு விட்டான். அவன் சென்று வேர்விட்டவனை காஞ்சிக்கு அழைத்து வரப்போகிறான். வரதா வரதா என்று மக்கள் கூட்டம் சோகத்துடன் அலைமோத அதில் மிதந்தபடியே தெற்கே சென்றான் தேவராஜ பெருமாள் என்கின்ற வரதராஜன். கூட்டத்தினரின் கவனமெல்லாம் வரதன் செல்லும் சிவிகையின் மீதே படிந்திருக்க அவரது சிவிகையின் பின்பாக மற்றொரு பல்லக்கு ஊர்ந்து சென்றது. அதை கவனித்த மக்கள் திகைத்தனர். இந்த சிவிகையில் இருப்பது யார்? பெருந்தேவி தாயாரோ? படிதாண்ட அப்பத்தினி என்று வெளியே வந்திருக்கிறார். கரியப்பாணிக்கு பெருமாள் இதில் சொல்லுகின்றார். ஏழுமலை கோவில்களில் பிரதான பெருமாள், மிகவும் புராதன பெருமாளாயிற்றே. அவரையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையல்லவா? சிவிகைக்கு காவலாகச் சென்ற தாடாளன் கூறினான். வரதனும் கரியமாணிக்கப் பெருமாளும் காஞ்சியை விட்டு புறப்படுகின்றனர். செய்தி வெளியே பரவ அவர்களுக்கு பிரியா விடை கொடுப்பதற்காக கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்தது. எங்கு செல்கின்றார்கள் அவர்கள் என்பது அவனுக்குத்தான் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.